சொற்பொழிவு சுரபி சங்க இலக்கியங்களின் தொகுப்புகளிலும் பல புராண இதிகாசங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ள கருத்துக்கள் கட்டுக்கோப்பான வாழ்க்கைக்கு கவசங்களாய் உள்ளன என்பதை 8 திக்கும் எடுத்துரைக்கும் சொற்கள் அத்தனையும் கற்கண்டாய் இனிக்கும். இவரது சொல் அருவியின் சாரலில் சங்கமித்து உள்ளம் குளிர்ந்தவர்கள் ஏராளம். இவரை பற்றின தொகுப்பினை இப்போ பார்க்கலாம். பேச்சையே மூச்சாய் கொண்டு வாழும் தேன் தமிழ் தென்றல், இலக்கிய சொற்பொழிவுகளில் இமயம் தொட்ட சிலம்பு செல்வி, அருட்சொற்களால் அமுத மொழி படைக்கும் நாவுக்கரசி, திரு ராமசாமி ஐயர் திருமதி நாமகிரி அம்மாள் மகளாக நாமக்கல்லில் பிறந்த சொற்கோதை 7ஆம் வகுப்பிலேயே திருமணம் வேண்டாம் என முடிவெடுத்து தனித்தே வாழ்ந்தாலும் தமிழுக்காக வாழும் செந்தமிழ் செல்வி. காமராஜர் காலத்தில் ஈரோடு அருகே உள்ள கடைச்சநல்லூரில் ஓராசிரியராய் பணியாற்றி அதே பள்ளியை 5 ஆசிரியர்கள் பள்ளியாக மாற்றி வெற்றி கண்டவர். பேச்சு துறைக்கு வருவதற்கு நினைத்து கூட பார்க்காத இவரை சொல்லின் செல்வியாக மாற்றியது இவர் பார்வையாளராக பங்கு பெற்ற இலக்கிய கூட்டங்கள் தான். அதன் பிறகே தமிழ் மொழியின் மேல் காதல் கொண்டு தனியாய் தமிழ் பயின்று முதுகலை பட்டமும் பெற்றார். முதலில் ஈரோடில் துவங்கிய இவரின் பட்டிமன்ற பேச்சு 46 ஆண்டுகளாக இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. பேச்சை தொழிலுக்காக அல்லாமல் பயன் உள்ளதாக மாற்றி காட்டிய தத்துவ போராளி. மேடையில் இவர் பேசாத தலைப்புகளே இல்லை. வித்தியாசமான தலைப்புகளுக்கும் இவர் சொந்தக்காரர். தற்போது தனி சொற்பொழிவுகளில் கவனம் செலுத்தும் இவர் கிராமங்களில் பெண்களிடையே மகாபாரதத்தை கொண்டு சென்றதில் புரட்சி செய்தவர். மகாபாரதம், ராமாயணம், கந்த புராணம், சிலப்பதிகாரம், சங்க இலக்கியங்கள், திருக்குறள், பெரிய புராணம், பாகவதம் என்று இவர் சொற்பொழிவு ஆற்றிய மேடைகள் 1000த்திற்கும் அதிகம். பல வெளிநாடுகளில் சொற்பொழிவு ஆற்றியிருக்கும் இவர் படிப்பை ஒரு தவம் போல் செய்து வருபவர். புத்தகங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் இவரும் பல புத்தகங்கள் எழுதியுள்ளார். தொடர்ந்து பல மணி நேரம் மேடைகளில் பேசக்கூடிய ஆற்றல் வாய்ந்த இவருக்கு கிடைத்த பட்டங்களோ ஏராளம். இலக்கியம் மட்டுமல்லாது ஓவியம், தையல் போன்ற கலைகளில் ஆர்வம் உள்ள இவர்தான் இன்றைய பிரபல இலக்கிய பேச்சாளர்களுக்கு முன்னோடி. திருவண்ணாமலை அருணகிரிநாதர் விழாவில் 40 ஆண்டுகள் வாரியார் சுவாமிகள் உரை நிகழ்த்திய அதே இடத்தில் அவருக்கு பிறகு தொடர்ந்து 23 ஆண்டுகளாக உரை நிகழ்த்தி வருவதை வேறு யாருக்கும் கிடைக்காத பேராய் நினைத்து நெஞ்சுருகுபவர்தான் வாரியார் வாரிசு, சிலம்பு செல்வி, இலக்கிய சக்கரவர்த்தினி, சேலம் செல்வி ஈரா ருக்மணி அவர்கள். மெகா மகளிர் விருதினை பெற்றுக்கொள்ள சமய சொற்பொழிவாளர் தமிழ்ச்செல்வி ருக்மணி அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். இவ்விருதினை வழங்க முன்னாள் மத்திய அமைச்சர் திரு KV தங்கபாலு ஐயா அவர்களையும் மெகா குழுமத்தின் நிர்வாக இயக்குனர் திரு ஜெயந்தி தங்கபாலு அவர்களையும் அழைக்கிறோம். சிறந்த சமய சொற்பொழிவாளருக்கான மெகா மகளிர் விருது அம்மா, எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள். சாதனை பெண்களுக்கு மிகப்பெரிய பரிசுகளை வழங்கி சாதனை நிகழ்த்துகின்ற நாள் இது. பல ஆறுகள் தோன்றி ஒரு மகாசமுத்திரத்தில் கலப்பது போல பல்வேறு துறைகளிலே ஆற்றொழுக்காக விளங்குகின்ற சாதனை பெண்கள் 60 பேர் பெற்ற அத்தனை பாராட்டுக்களும் மெகா ஜெயந்தியிலே கலக்கின்ற நாள் இது. சாதாரணமாக சொன்னால் சாதனை படைக்காத பெண்ணே இல்லை. அவள் பெண்ணாய் பிறப்பதே சாதனை தான். ஒருவருக்கு மகளாக பிறந்து வளர்ந்து குடும்ப பெருமையை காத்து இன்னொருவனுக்கு மனைவியாகி அந்த குடும்பத்தை வளர்த்து முந்தி தவம் இருந்து 300 நாள் பெற்றெடுத்த குழந்தையை வளர்த்தி சமுதாயத்திலே ஆளாக்கி விடுகின்ற அத்தனை பேரும் சாதனை பெண்கள் தான்.
ஒரு பெண்ணினுடைய சாதனை இல்லாமல் ஒரு ஆண்மகனாலே தலைநிமிர்ந்து வாழ முடியாது. ஒரு ரகசியம் சொல்லுகிறேன். பெண் குழந்தை பிறக்கிற போது பலமாக அழுமா. கச்சியப்பர் கந்தபுராணத்திலே சொல்லுவார், வள்ளி அழுகிறா, கிண்ணறத்தின் யாழொலியோ கேழில் சீர் பாரதி தன் நல்லிசையோ என குழலும் யாழும் இணைய ஏங்கி அழுதாள்பார். அவள் ஏன் அழுதாள்னு பார்த்தா, 12 முழ புடவையை இடுப்பில் சுமந்து, ஒருவன் கை தாலியை கழுத்திலே சுமந்து, அவன் வம்சத்தை வயிற்றிலே சுமந்து, மாமியார் ஏசுவாளோ நாத்தனார் பேசுவாளோ சமுதாயம் என்ன சொல்லுமோ என்று சோர்வில்லாமல் சொற்காக்கின்ற அந்த மனையரத்தின் வேறாக விளங்குகின்ற பெண் அழுவாளாம். ஐயோ இந்த பெண் பிறப்பு. ஆனால் ஆண் குழந்தை அழ வைக்கிற குழந்தை. நீங்கள் கவனித்து பாருங்கள், ஆண் குழந்தை ஏன் விட்டு விட்டு தான் அழும். ஏன்னா சொத்தை கேட்டு பெற்றவனை, சோற்றை கேட்டு மனைவியை, வரதட்சணை கேட்டு மாமன் மாமியை, பதவியை கேட்டு சமுதாயத்தை, நமக்கு பாராட்டை கேட்டு மற்றவர்களை அழ வைக்கின்றவர்கள். அப்படிப்பட்டவனையும் வாழ்நாள் முழுக்க சிரிக்க வைக்கின்றவர்கள் ஒரு பெண் தான். ஆனால் நான் கடந்த காலத்தை பார்க்கிறேன், ஜெயந்தி நிச்சயமாக பெண் குழந்தையாக பிறந்தபோது அழுதிருக்கவே மாட்டான், சிரித்து கொண்டு தான் இருப்பாள். ஏன்னா தங்கபாலு மாதிரி ஒரு கணவர் தனக்கு துணையாக கிடைப்பார். தன்னுடைய சாதனைகளுக்கெல்லாம் அவர் கை கொடுப்பார் என்று அந்த குழந்தைக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கும். ஏடுகளை ஆட வைத்த எழுத்தாணி நாட்டியத்தானாக, மேடைகளையே பாட வைத்த வித்தார பாட்டுக்காரனாக, விந்தியத்துக்கு அப்பாலும் விரிந்து பறந்த குயிலாக இருந்த தலைப்பா கட்டிய புலவர்கள் மத்தியிலே தலைமை பாதந்த நக்கீரனாக விளங்கிய எட்டயபுரத்து சுப்பிரமணிய பாரதி காதல் ஒருவனை கைபிடித்து அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து மாதர் அறங்கள் பழமையை காட்டிலும் மாற்றி பெறச் செய்து வாழ்வமடியினார். இன்னைக்கு அவர் இருந்திருந்தால் காதலி வருத்தியை கைபிடித்து இவள் காரியம் யாவினும் கை கொடுத்து ஆண்கள் அறத்தை பல மடங்கு வளர்க்கின்ற நாம் மாற்றிவிட்டோம் என்று கும்மி அடித்து பாடியிருப்பான். அதனாலே ஒரு மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், பாராட்டுக்களை பெறுவதற்கும் மற்றவர்கள் தங்கள் கால்களிலே விழ வேண்டும் என்றும் பதவி தனக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அரசியல் உலகத்திலே எந்த அரசியல்வாதியினுடைய மனைவியும் இப்படிப்பட்ட ஒரு தமிழுக்கு சாதனையை செய்ததில்லை. எந்த அரசியல்வாதியும் தன்னுடைய மனைவியினுடைய இந்த சாதனைக்கு துணையாக இருந்ததும் இல்லை. நான் அச்சமில்லாமல் சொல்லுகிறேன். ஏனென்றால் உண்மையை சொல்லுவதற்கு பயப்படவே வேண்டாம். அந்த அளவுக்கு இந்த சாதனைக்கு துணை இருந்திருக்கிறார்கள். அருமையாக வாலியண்ணா சொல்வார், ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவனும் கூட தேக்கு விற்பான்பார். அதனால் ஊக்குவிக்க ஒரு ஆள் வேண்டும். இத்தனை பெண்களுடைய சாதனைகளை தன்னலமில்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாராட்டுகின்ற இவர்களை போன்றவர்கள் இருந்தால் நிச்சயமாக 60 பேர் என்ன 6 லட்சம் பேர் சாதனை பெண்கள் ஆவார்கள். அது மட்டுமல்ல, இவர்களை ஊக்குவிக்க இவர்கள் கணவர் இருக்கிறார், அந்த கணவரை ஊக்குவிக்க தமிழ் இருக்கிறது, அந்த தமிழை வளர்ப்பதற்கு எம்பெருமான் இறைவன் இருக்கிறான். இத்தனை பேர்கள் இருக்கிற போது இந்த நாட்டிலே சாதனைகள் மலர்வதற்கு எந்த விதமான சோதனையும் வராது. 46 ஆண்டுகளாக நினைவு தெரிந்த நாளிலே இருந்து நான் பேச்சை தொழிலாக நினைக்கவில்லை, என் மூச்சாக நினைக்கின்றேன். என்னோடு கூடவே பழகி அன்பும் பண்பும் நிறைந்து இன்றைக்கு என்னை அறிமுகப்படுத்திய என் அருமை தங்கி சாரதா நம்பியார் ஒருவன் வந்திருக்கிறார். அவர்களெல்லாம் நான் பார்த்து வளர்ந்த குழந்தைகள். அவர் சொல்வார், அக்காவை பார்த்து தான் நாங்கள் பேச கற்றுக்கிட்டோம். பேச மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள், வாழ கற்றுக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் நீங்களெல்லாம் சமுதாயத்திலே வெற்றியோடு மகிழ்ச்சியோடு பல பேரை வாழ வைக்க வேண்டும். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் ஒரு நடிகை நாடகம் பார்த்தால் இன்றைக்கு ஒரு நடிகையே தனக்கு கிடைக்கின்ற சாதனையை நாடகமாக பார்க்க வந்திருக்கிறார். குட்டியாக இருந்த பத்மினி குட்டி குட்டி பதக்கங்கள் வாங்கியவர்கள் இன்றைக்கு பட்டி தொட்டியெல்லாம் பேசுகின்ற சாதனை பெண்ணாக மறந்திருக்கிறார். வாய் பேசாத மிருகங்களை கூட வாழ வைக்கின்ற அருமை சகோதரியை பார்த்து கண்கலங்கினோம். எல்லா பூக்களுக்கும் எந்த நாளும் மனமில்லை, ஆனால் மல்லிகை பூக்கு எந்த இடத்திலேயும் மனம் உண்டு. அந்த மல்லிகையை மயங்க வைக்கின்ற மன்னனை மட்டுமல்ல, மகிழத்தையே மயங்க வைக்கின்ற வாடி ஒரு பக்கம். யாரை சொல்வது, யாரை விடுவது? சின்ன பெண்ணாக தீர்ப்பு எழுதிய நித்யா இன்றைக்கு அற்புதமாக இங்கே வந்து தீர்ப்பு சொல்லுகிற நிலையிலே வந்திருக்கிறார். இப்படி எந்தெந்த மூலையிலே அருமையான கதைகள், இந்துமதி, அனுராதா ரமணன், சிவசங்கரி, இத்தனை பேரும் கொஞ்ச காலம் அவர்கள் எழுதாமல் இருந்தார்கள், இப்பொழுது மறுபடியும் எழுதுகிறார்கள். கிடைக்க வேண்டும். இன்றைய சமுதாயத்திற்கு ஜெயந்தி இவர்களையெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார்கள்.
ஒரு இருட்டிலே இருக்கிற பொருளை விளக்குவதற்கு ஒரு விளக்கு வேணும். இந்த குழந்தையை நான் என் பெண்ணாகத்தான் நினைக்கிறேன். அதற்கு வயதும் இருக்கிறது, மனமும் இருக்கிறது. தாயாக வேண்டுமென்றால் அதற்கு சில தகுதிகள் வேண்டும். ஆனால் தாய்மையோடு வாழ்வதற்கு எந்த தகுதியும் வேண்டாம். ஒரு ஆண் கூட தாய் மள்ளத்தோடு வாழ முடியும். விஜயை பார்த்து நம்ம தெரிந்து கொண்டோம். இப்படி இத்தனை பேர்களுடைய பாராட்டுக்களையும் மனமகிழ்ச்சியையும் பெற்ற அவர்களை பாராட்டு பெறுகிறவர்களை காட்டிலும் மிகச்சிறந்தவராக நான் நினைக்கிறேன். பெறுகிற எங்களுக்கு விளம்பரம், பாராட்டு, புகழ் கொடுக்கிற அவருக்கு இதனால் எந்த லாபமும் இல்லை. தன்னலம் கருதாத மழையைப் போல, தன்னலம் கருதாத நிலத்தைப் போல 6 ஆண்டுகளாக இந்த மகளிர் தினத்திலே மிகச்சிறப்பாக இத்தனை பேர்களையும் தேடி விருது கொடுக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு நல்ல உள்ளம் வேண்டும். இன்னும் ஒன்று சொல்லுகிறேன், இந்த நாட்டிலே, அதிலும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டிலே விருதுகள் வாங்குவது என்பது காசுக்கு 4 கிடைக்கிற காலம் இது. முகஸ்துதியாலே, பாராட்டினாலே, சிபாரிசினாலே, வேறு ஏதேதோ காரணங்களினாலே விருதுகள் பெறப்படுகிறது. ஆனால் இங்கே விருது பெற்றவர்களும் யாரையும் முகஸ்துதி பண்ணவில்லை, விருது கொடுத்தவர்களும் அந்த முகஸ்துதிக்காக மயங்கவில்லை. அப்படி ஒரு திறமையான, உண்மையான, அற்புதமான ஒரு விழா. இந்த 46 ஆண்டுகளிலே நான் எத்தனையோ சாதனைகள் பேச்சுத்துறையிலே நிகழ்த்தி இருக்கிறேன். பேச்சு எனக்கு மூச்சு. புத்தகங்களை வாசிக்க வேண்டும், அதை நேசிக்க வேண்டும், அதை பற்றி யோசிக்க வேண்டும், அதையே வாழ்நாள் முழுக்க சுவாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே நான் இன்னும் எந்த சாதனையோ நிகழ்த்த பிறந்திருக்கிறேனே என்று இந்த 75 ஆண்டுகளான யான் எண்ணி ஏங்குகிறேன். ஒருவேளை நாம் இன்னமும் சாதனையை செய்யவில்லையோ என்று ஒவ்வொரு நாளும் நான் அழுது புலம்பி இருக்கிறேன். ஆனால் பட்டம் வாங்க முடிந்தது, பல பட்டங்கள் வாங்க முடிந்தது, 5 MAக்கள் முடித்தேன். இத்தனையும் செய்தாலும் கூட இன்னும் சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருக்கத்தான் இருந்தது. என்னை விட சாரதாவுக்கு அது அதிகமாக இருந்தது. யார் யாருக்கோ கொடுக்கிற போது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இவ்வளவு தொண்டை செய்கின்ற உங்களை ஏன் பாராட்டவில்லை என்று அவள் அடிக்கடி கேட்பாள். ஆனால் இன்றைக்கு எனக்கு அந்த ஏக்கம் தீர்ந்து விட்டது. இன்னொரு பிறவி எனக்கு கிடைக்குமே, ஆனால் நான் ஜெயந்திக்கு மகளாக பிறந்து இந்த நன்றியை தீர்த்து கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அந்த மெகா டிவியிலே பணியாற்றுகின்ற அத்தனை பிள்ளைகளும் என்னுடைய வீட்டிலே வந்து இந்த தொகுப்பை எடுப்பதற்காக வந்தபோது வந்த 5 நிமிஷத்திலேயே என் பிள்ளைகளாக மாறிவிட்டார். உலகமே எனக்கு குழந்தைகளாக, அத்தனை பேர்களையும் நான் பெறாமல் பெற்றெடுத்த தாயாக எண்ணுகின்றேன். அந்த தாயுள்ளத்தோடு சொல்லுகிறேன், விருது வாங்குகிறவர்கள், கொடுக்கிறவர்கள், அதை பாராட்ட வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் மல்லாண்ட திண்டுவள் மணிவண்ணன் அருளினாலே, அன்னையின் ஆசியினாலே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் என்று மனமாற பிரார்த்தித்து நன்றி கூறுகிறேன்.